இப்ப கடந்த ஒரு 10 மணி தேலமா ம். சோசியல் மீடியா பார்த்திருப்பீங்க. சூரியவம்சி இலங்கை, சூரியவம்சி இலங்கை இந்த மாதிரி ஒரு புகைப்படங்கள், வீடியோக்கள் இதெல்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு. துண்டு துண்டா போயிட்டு இருக்கு. இப்ப பல யூகங்கள்ல ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு விஷயத்தை எழுதிட்டு இருக்காங்க. என்ன சொன்னார், ஏன் சூரியவன்சியை கோபம் வந்தது, அந்த வசனம் தானே முக்கியம். அந்த வசனத்தை உண்மையா தேடி கொண்டு வந்திருக்கு. என்ன வசனம் சொன்னாரா? வேலைக்கு வீட்டை போங்க, அதாவது கெதியா வீட்டை போய் சேருங்க. இதுதான் யார் சொன்னது? அதாவது இலங்கையின் வீரர்கள் பொதுவாக சொல்லும், யாரோ ஒரு வீரர் உங்களோட கதை முடிஞ்சது, கெதியா வீட்டை போங்க, அதாவது இந்தியாவுக்கு போய் சேருங்க என்ற அர்த்தத்துல வேலைக்கு வீட்டை போங்க அல்லது கெதியா வீட்டை போங்க, சீக்கிரம் வீட்டை போங்க. சரி, ஓகே. அவர் சொன்ன இதுதான் சொல்லப்பட்ட வசனம். சரி, எனக்கு தெரிஞ்சு அது ஒரு தோல்வி அடைந்த அணியை பொறுத்தவரையில் அது கொஞ்சம் ஒரு கோவத்துக்குள்ளாக்கும். அதுல மாற்றம் இல்லை. அது சொன்னதும் பிள்ளைதான். சொன்னது பிள்ளைதான். சொன்னதும் பிள்ளைதான். சொல்லியிருக்க தேவையில்லை, சொல்லியிருக்க கூடாது. கிரிக்கெட் கனவான் தன்மையான நல்ல முறையில விளையாடணும். அவர் சொல்லிட்டார். சொன்னதுக்கு போய் நேரடியா கையை நீட்டி தள்ளி விடுறது. மற்றது இறுதியாக அந்த சூப்பர் ஓவர்ல நினைக்கிறேன் கடைசியா மாதுளம் தான் பந்து போட்டாரு. அந்த பந்து கடைசி பந்து கூட சூரியவம்சியால அடிக்க முடியல, ஒரு ஓட்டம் கூட பெற முடியல. அதை கொண்டாடுற மூலமா கொஞ்சம் ஆக்ரோஷமான ஒரு ஒரு என்ன சொல்ற அவர் வழிகாட்டும் போது அந்த நேரத்துல அங்க இருந்த சூரியவம்சிக்கு சற்று அந்நேரமே கோபம் வந்துட்டுது. கொஞ்சம் அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி கதியா வீட்டை போங்கன்ற வார்த்தை அவர் கேட்டதோட கொஞ்சம் இன்னும் கூடுதலா கோபம் வந்ததில் நியாயத்தன்மை இருக்கின்றது. அது அந்த கோபம் வரும். ஆனால் என்னை பொறுத்த வரையில் சூரியவன்சி இப்பொழுது ஒரு ஐக்கன், அடுத்த ஜெனரேஷன் பெரிய கிரிக்கெட் வீரராக வரப்போகின்றார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். ஐபிஎல்லிலும் கூட கொஞ்சம் இருக்கு கோபம் வருகின்றதை நாங்கள் பார்க்க. அது வளமே நாம விராட் கோலியை பார்த்திருக்கோம், இந்திய அணியை பொறுத்தவரை விராட் கோலி பார்த்திருக்கோம், அங்கால பாகிஸ்தானை பார்த்தா சைட் அஃப்ரியை பார்த்திருக்கோம். இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையில நம்ம ஹசரங்க கூட அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நடந்து கொண்டிருக்காரு. முதல்ல ஆரம்பத்துல பார்த்தோம்னா லசித் மாலிங்க கூட நிறைய இடங்கள்ல கோவப்பட்டிருக்காரு, பார்த்திருக்கேன். முரளிதரன் பொதுவே எதிர்ப்பு வீரர்களோட அந்த சண்டைக்கு போறது கொஞ்சம் குறை. விராட் கோலி கூட திரும்பி பார்த்து ஏதாவது சொல்லிவிட்டு கதைத்துப்பட்டு போவார். சூரியவன்சி வேட்டை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளலாம், அல்லது கொஞ்சம் அவருடைய கோபத்தன்மை ஆக்ரோஷத்தன்மையை நிறைய விமர்சனங்கள் குறைத்துக் கொள்ளலாம். இலங்கை ரசிகர்கள் நிறைய கோவப்பட்ட மாதிரி பதிவுகள் அதிகமாக சமூக வலைத்தளங்கள்ல கிடைச்சிருக்கு. நிறைய பேர் திடீரென்று அவர் அந்த மாதிரி நடந்து கொண்ட கட்டம் மட்டும் பார்த்துட்டு அதுக்கு முதல்ல என்ன நடந்தது, அது உள்ள நடந்த நிறைய பேர் தெரியாம நிறைய பதிவுகளை நான் பார்த்தேன். இதுல என்னன்னா, இப்ப 15 வயதுல மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமா அவர் வளர்ந்துட்டார். இதுல பொறாமைன்றது கட்டாயமாக இருக்கும். இவர் எப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, அப்ப அவரோட நெகட்டிவ் என்னன்றதை தேடிட்டு இருப்பாங்க விமர்சிக்கிறவங்க. அது ஒரு தீனியாக போய்விட்டது. இது தேவையில்லை. இப்ப நாங்கள் சச்சின், தோனி, டிராவிட் இந்த கலாச்சாரம் தான் இந்தியாவில் இருக்கின்றது. அதாவது சண்டை பிடிக்கும் கலாச்சாரம் கொஞ்சம் இல்லாத அணி இந்திய அணி எப்பவுமே டீசன்ட். எங்கு போனாலும் தேவைன்னா மட்டும் அப்பப்ப ஒரு சம்பவங்களை செய்துட்டு மற்றும்படி டீசெண்டா விளையாடிட்டு வந்து விடுவார்கள் என்பதுதான் பொதுவாக இந்திய அணிக்கு இருக்கின்ற ஒரு பெயர். எனவே இப்படி ஒரு சம்பவம் வருகின்ற வேளையில் இது கொஞ்சம் பேசப்படும். இதிலும் எனக்கு நேர் உண்மையில் சூரியவன்சி நடந்து கொண்டதிலும் பார்க்க திலக் வர்மா நடந்து கொண்டதில் தான் எனக்கு அதிருப்தி இருக்கின்றது. திலக் வர்மா கடந்த 2-3 போட்டிகள்லையும் அதே மாதிரி நடுவரோடு முரண்படுற விஷயங்கள் தொடர்ச்சியாக அந்த நடுவரோடு முரண்பட்ட விதங்கள், முடிவுகள், சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்கலாம். அஸ்வின் ட்வீட் கூட செய்திருக்கின்றார். அந்த நோ போல் அல்லது ஒரு வைட் கொடுக்கப்பட்டது எல்லாமே டைட் கோல். எனவே அதற்கு போய் நீண்ட நேரம் சண்டை பிடித்து நேரத்தை இழுத்தடிப்பு செய்ததில் திலக் வர்மாவின் பங்கிருக்கின்றது. போட்டி முடிவடைந்த இந்த சூரியவன்சியின் பிரச்சனையை நியாயப்படுத்தி சூரியவன்சி செய்தது சரி என்று சொல்லி இருக்கின்றார். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் அபியூஸ் செய்தார்கள், தொடர்ச்சியாக இவ்வாறான வார்த்தைகளை போட்டியின் பொழுதும் செய்தார்கள். செய்தது பிழை என்பதற்காக ஒரு இளவயது வீரர் 15 வயதில் உள்ள ஒரு சின்ன தம்பி என்றே நாங்கள் சொல்லலாம், போய் ஒரு பெரியவரை தள்ளி விட்டு அப்படி செய்கின்ற வேளையில் அவர் செய்தது சரிதான், அப்பாறுதான் செய்ய வேண்டும் என்று திலக் வர்மா சொல்லி இருப்பதை நான் உண்மையில் 100க்கு 100% ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு கிரிக்கெட் வீரராக, ஒரு சீனியர் பிளேயராக துரதிருஷ்டவசமான சம்பவம் ஒன்று நடந்து விட்டது, கோவப்பட்டு விட்டார், அவர் அதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும். இப்பொழுது காலையில் பார்த்தேன், இலங்கை அணியின் முன்னாள் ஒருநாள் சர்வதேச போட்டி தலைவர் அனுர தென்னக்கோன் பேசி இருக்கு நிறைவேற போட்டியிலையும் பார்த்து விட்டு இவ்வாறான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டாம், நல்ல விஷயங்களை செய்து கொள்ளுங்கள், போக்கஸ் பண்ணுங்கள் கேமில் என்று சொல்லியிருக்கின்றார். சூரியவன்சி நிறைய இடங்களில் பலரின் காலை தொட்டு வணங்குவதை நான் பார்த்திருக்கின்றேன். எனவே அந்த அடக்கம், டிசிப்ளின் நிறையவே அவரிடம் இருக்கின்றது. அப்பப்போது எங்காவது இந்த
திடீரென்று ஒரு கோபம் வருகின்ற அந்த அதாவது பழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த கட்டம், ஆரம்ப கட்டம், வயசு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதான் இந்த இடத்தில் மெச்சூர்டா அதை சரியாக பழக்கப்படுத்தி கொண்டால் சரியா அப்படி தான் சச்சின் சொல்வார். இவ்வாறான பிரச்சனைகள் வந்தபோது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்டால் அவருடைய அண்ணாவை கூடுதலாக சுட்டி காட்டுவார் சச்சின். அவர் அந்த இடத்திலிருந்து தனக்கு வழிகாட்டுதல்களை வழங்கினார். இதைத்தான் நான் சொல்கின்றேன். திலக் வர்மா அந்த இடத்தில் இவ்வாறான இல்லை நீ இதை செய்தது சரின்னு சொல்லாமல் பரவாயில்ல நடந்துட்டது, இனிமேல் இவ்வாறு நடக்காமல் கொஞ்சம் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்பது எப்பவுமே அந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்கிற சில முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள். சச்சின் போன்றவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் கடந்து போய் விடுவார்கள். அடுத்த போட்டியில வச்சு வெளுவெளுவல் என்று வெளுப்பார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, துடுப்பாட்டத்துல அதுக்கான பதில்கள் கிடைக்கும். அந்த மாதிரி ஜிம்பாபே அணி ஒரு போட்டியில் இந்தியாவில் வைத்து இந்தியாவிடம் ஜிம்பாபே வென்றுவிடும். சச்சின் அந்த பந்து வீச்சில் முதல் பந்திலே ஓட்டம் எதையும் பெறாமல் ஆட்டம் இழப்பார். அதற்கு அந்த பந்து வீச்சாளர் சச்சினுக்கு அபியூஸ் செய்வார். இதே மாதிரி அடுத்த மேட்ச்ல நினைக்கிறேன் அவர்கிட்ட ஒரு ஓவர்ல 24 ரன் ஏதோ அடிச்சேன். சத்தம் இல்லாம அடிச்சிட்டு கிடையாது. அதே சூரியவன்சி செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. இப்ப இன்றைக்கு கிடைச்சதா இன்னொரு வாய்ப்பு, மாதுளன் போல் பண்ணாரா அல்லது ஷெஹான் ஆராய்ச்சி உனக்கு சொன்னாரா, அடித்து காட்டி விட்டு அப்ப வாயில கை விரல வச்சு காட்டிட்டு போயிட்டே இருக்கணும். இப்போ இருக்கிற இலங்கை அணி வீரர்களை பொறுத்தவரையில ஓகே, இப்ப இந்திய அணிக்கு இப்ப அடுத்த வாய்ப்பும் குறைவுன்னு சொல்றாங்க. ஆப்கானிஸ்தானோடு கட்டாயம் வெண்டே ஆக வேண்டும். ஓட்ட நீர் சராசரி வேகம் அதுல இருக்கின்றது. இப்ப இது புது அணி, அடுத்தது ஒரு வித்தியாசமான அணி, நிறைய எதிர்பார்ப்போட இலங்கைக்கு வந்த இந்திய அணி. இந்த மாதிரி அவங்களுக்கு பெரிய பிரஷர் இருக்கு. என்ன பிரச்சனைனா இது பிரஷர் ஆகிட்டார்கள். நேற்றைய தினம் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானிடம் தோல்வி, நேற்றைய தினம் இலங்கையோடு இவ்வாறு எதிர்பாராத ஒரு தோல்வி, கொஞ்சம் அழுத்தம் சிக்கல்கள் உருவாகிவிட்டது. சூப்பர் ஓவர் வரைக்கும் போனது, அது பெரிய பெரிய அழுத்தம் ரெண்டு அணிக்குமே. இலங்கை அணி இந்த வெல்ல வேண்டிய மேட்சஸ் இப்படி செய்ய தோத்துட்டு வந்த மேட்சஸ் வென்றிருக்காங்க. நேற்று உண்மையா இலங்கை முதல்ல வென்றிருக்கணும். அதாவது சதிர சமரவிக்கிறவங்க அது நான் பார்த்துட்டே சொன்னேன், என்ன ஒரு மடத்தனமான 6 ரன் 5 ரன் அடிக்க இருக்குது. எவனாவது அப்படி ஒரு பேட்டிங்க செய்வானா? அது 93 ரன் அடிச்சிட்டு சிம்பிளா சிங்கிள்ஸ போட்டு மெச்ச வின் பண்ணிட்டு போறதுக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு மூல காரணம் அவன் தாண்டா அந்த வேலையை பார்த்து விட்டு போனான். சூரியவன்சியையும் மற்றவனையும் போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க, பேசாம ஒழுங்கா ரன் அடிச்சு மெச்ச முடிச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனையும் வந்து நிறைய விஷயம் நேற்று பேசப்பட்டு கொண்டிருந்தது. சரி ஓகே, கிரிக்கெட் தானே, அதெல்லாம் பார்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி இவையும் கடந்து போகும். எனவே ரசிகர்களுக்கு சண்டை பிடிப்பதற்கு ஒரு கண்டாட்டம், சண்டை பிடித்து முடிச்சிருங்க. இந்த விஷயம் தான் நேற்று பரவாயில்லப்பா இன்றைக்கு வரைக்கும் பேசி கொண்டிருக்கிற விஷயம். நிறைய விஷயங்கள் இதுல ஆராய்ஞ்சி நிறைய பக்கம் ரெண்டு பக்கமும் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, விஷயங்களும் சரியான உண்மையான விஷயங்களை கொண்டு வந்து தந்திருக்கேன். இதுதான் நடந்தது. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் பத்தி என்ற கருத்துக்கள்?